எவ்வளவு லாக்ஸ் இருக்கும் ஒரு தோராயமா? அதுல சொன்ன ஐடி கார் அட்டி அட்டின்னு ஐடி ரைட் வர அளவுக்கு லாக்ஸா இல்ல, கொஞ்சம் இருக்கு. ஆனா படத்துல வந்து என் வாய்ஸ் இல்ல, என்கிட்ட இன்ஃபார்மும் பண்ணல. லக்கிலி நான் எதுலயுமே போஸ்ட் பண்ணல. ட்ரெய்லர் வரும்போதும் சரி, டீசர் வரும்போதும் சரி, நான் மென்ஷனும் பண்ணல ஸ்டோரியில. என்ன சொன்ன, உங்க ஏரியா எங்க ஏரியா, அந்த இடம் இந்த இடம், இந்த ஏரியாலையும் எனக்கு பயம் இல்லை. ஏன்னா எல்லா ஏரியாலையும் ஐயா கில்லிடா. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சாய் வித் செலிபிரிட்டி வித் மீ பவித்ரா. மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு அழகான டப்பிங் ஆர்டிஸ்ட் வர போறாங்க. ஆக்சுவலா இவங்களை வந்து எல்லாருமே வந்து ஒரு ஹாரர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களோட வாய்ஸை வந்து அந்த ஹாரர் டோன்ல கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே கதறி போய் பயந்துருவோம். அந்த லெவலுக்கு ஒரு சூப்பரான வாய்ஸ் இருக்கு இவங்களுக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் தி வெரி கியூட் அண்ட் டேலண்டட் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஐஸ்வர்யா முரளி. வணக்கம் ஐஸ்வர்யா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட்லி ஹைஃபை. ஹைஃபை இங்க இருந்து கொடுத்துக்கிறேன். ஏன் சொல்லுங்க? பர்பிள். கரெக்ட். நான் கூட நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ரெண்டு பேருமே அழகா இருக்கும், அதனால ஹைஃபை. நீங்க ரொம்ப பிரிட்டியா இருக்கீங்க. இல்ல இது நீங்க கேட்டதுனால இல்ல, நான் பார்க்கும் போதே சொல்லணும் தான் இருந்தேன். எனக்கு ஒரே வெக்கமா வருது. ஷை கம்மிங். ஆமா, ஆக்சுவலா வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. என்கிட்ட என்ன வந்து சொன்னாங்கன்னா, டப்பிங் ஆர்டிஸ்ட் வராங்க, அதுவும் ஏகப்பட்ட மூவிஸ் 400+ மூவிஸ்ல வந்து டப்பிங் கொடுத்துருக்காங்க, அவங்க வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் வந்து உங்களை பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டேன். இல்லையே, டப்பிங் ஆர்டிஸ்ட் இல்லையே, ஹீரோயின் தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினா தானே நீங்க ஆக வேண்டும், ஹீரோயினா தான் வந்துட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆயிட்டீங்களா? இல்ல, ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் எடுத்தது அதுலதான். ஆனா வீட்டுல வேண்டாம் அப்படி இப்படின்ட்டு ராதாரவி அங்கிள் வந்துட்டு இந்த துறைக்கு தள்ளி விட்டுட்டாரு. ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ அப்படியே இப்படி உள்ள நுழைஞ்சு டைவர்ட் ஆகி இப்படி வந்துட்டேன். நைஸ். பட் பேசிட்டு இருக்கும் போது நிறைய டைரக்டர்ஸ் ஆஃபர்ஸ்லாம் வந்தது. தைரியமா சொல்லலாம், லாரன்ஸ் மாஸ்டரே அவரோட ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கும் போதே கேட்டாரு. பட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தும் என்னால் போக முடியல, அது பிரச்சனை. ஏன்? ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆச்சு. எந்த படத்துக்காக கேட்டாரு? அவரோட செகண்ட் இது முனி தான், காஞ்சனா 2 நாங்கள் ஒர்க் பண்ணோம். நெக்ஸ்ட் இது ஒர்க் பண்ணும்போது அவர் ஆஃபர் கொடுத்தாரு. வீட்டில் சேக மாட்டேன், சோறு போட மாட்டேன், நாங்கள் நம்மளுக்கு சோறு முக்கியம், அதனால வேணாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. சோறு முக்கியமா ஃபேம் முக்கியமா? தான் சோறு தான். அரஜான் வயிற்றுக்கு தானே பொழப்பே. உங்க உண்மையை வந்து நான் பாராட்டுறேன். இந்த மாதிரி வேற என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாம் வந்துச்சு உங்களுக்கு? அப்புறம் பூனம் பஜ்வா அவங்களுக்கு ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தேன், அதுதான் ஸ்டார்டிங், ரோமியோ ஜூலியட். அப்போ வந்து லக்ஷ்மண் சார் டைரக்டர், அவங்களும் வந்துட்டு அவங்க ஹோல் டீமே என்னன்னா, ஹன்சிகா மேம்க்கு அதுல வந்து ஐஷுன்னு பேரு, என்னைய வச்சு ஓட்டுன்னு. ஸோ அவங்கெல்லாம் லைக் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எல்லாம் செம்ம ஜாலியா இருப்போம். சாரும் அப்போ ஆஃபர் இருந்தது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் அந்த ரிக்ரெட்லாம் இருக்கா? ஐயோ சே, இவ்வளோ நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுவும் பெரிய படங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஆக்டரா ஸ்டூடியோல இருக்கும்போது ஃபீல் இருந்தது, வீட்டுக்கு போய் சோத்தை பார்த்தோன்னே மறந்துருச்சு. யார் சாமி இவங்க? எங்க இது கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு சோறு தான் பிடிக்கும். அப்படி என்ன பார்த்தா தெரியலையா? நல்லா உள்ள விட்டு நோத்துவேன், அதெல்லாம் ஜாலியா. வேற ரகம் தான் நீங்க. சோ நீங்க சோறுன்னு சொல்றதுனால கண்டிப்பா ஒரு சோத்து கேள்வியை வந்து கேட்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நானு. சாப்பாடுலயே ஃபேவரட் சாப்பாடுனா எந்த சாப்பாடு? பிரியாணி. என்ன பிரியாணி? சரி, பிரியாணில வந்து அப்படி இப்படிலாம் இல்ல, பிரியாணின்னு பேப்பர்ல எழுதினாலே அது உத்து பாக்குறாங்க. வெஜிடபிள் பிரியாணி கூட ஓகே? எல்லாம் மஷ்ரூம், பன்னீர். பா, நீங்க வந்து சமைக்கிறதுலயே சூப்பர்ப்பா, வேறே வா அப்படின்னு சொல்ற ஒரு டிஷ்னா இது? நான் சமைக்கிறதா, நான் ஆக்சுவலா ப்ரான் ரொம்ப நல்லா பண்ணுவேன். வீட்டுல ஸ்பெஷலிஸ்ட்னுவாங்க. என்னோட பாட்டியோட அம்மா, அதாவது கொள்ளு பாட்டின்னுவாங்கல்ல, அவங்க கிட்ட கத்துக்கிட்டது வந்து அந்த ப்ரான். எனக்கு மட்டும்தான் கிளவி சொல்லி கொடுத்து மண்டையை போட்டுருச்சு, அதனால எனக்கு அந்த கைப்பக்கம் இருக்கு அப்படின்வாங்க. ஸோ ப்ரான் வந்து நான் ஸ்பெஷலிஸ்ட், தைரியமா சொல்லலாம். நைஸ். எனக்காக சமைச்சு கொண்டு வரீங்க? கண்டிப்பா, வீட்டுக்கு வாங்க, நம்ம வீடு. ஆஹா சூப்பர். அங்கெல்லாம் வந்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும். ஒரு சாப்பாடு அப்படிலாம் இருக்காது, விருந்து மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே, டெய்லி. ஓகே, அதனாலதான் இப்படி இருக்கு. வெரி நைஸ். அண்ட் அதே மாதிரியே வந்து ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட், ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோயின்ஸ்க்குலாம் வாய்ஸ் கொடுத்துட்டீங்கல்ல. இப்போ வந்து நான் ஏதாச்சும் கேள்வி கேட்பேன், உங்களோட வாய்ஸ்ல இல்லாம ஹீரோயினோட வாய்ஸ்ல வந்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபேவரட் ஹீரோயின், நீங்க இவங்களுக்காக நிறைய வாய்ஸஸ் வந்து மூவிஸ்ல கொடுத்துருக்கீங்க, யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நித்யா மேனன். எஸ், பார்க்கவே நீங்க நித்யா மேனன் மாதிரி இருக்கீங்க, நிறைய பேர் சொன்னாங்களா?
அப்படிலாம் இல்லை. ஆனால் நான் கொலாஜ்லாம் அப்படிலாம் பண்ணிப்பேன் கேவலமா கிரிஞ்சுவாங்க. பட் குச்சம் எல்லாம் பண்ணுவேன் நான். ஆஹா அற்புதம். ஸோ இப்போ நித்யா மேனன் அவர்களா நீங்க மாறணும். ஓகே. ஸோ ஹாய் மேம். ஹாய் நித்யா மேம், எப்படி இருக்கீங்க? ஸோ சென்னை வந்திருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க் எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. இங்கே வந்து என்னை கூப்பிட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ஓகே. அண்ட் ஏகப்பட்ட ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல தமிழ்ல. உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஆர்டிஸ்ட், இவங்களோட திருப்பி எனக்கு அந்த லவ் கெமிஸ்ட்ரி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், திருப்பி இவங்களோட ஒர்க் பண்ணணும்னா யார்? ஆக்சுவலி துல்கர் சல்மான் இஸ் மை ஃபேவரட். ஸோ அவரு கூட கம்ஃபர்டபுள் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் தனுஷ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இட்லி கடை வேற ரிலீஸ் ஆக போகுது. ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். வெரி நைஸ் மேம், சூப்பர். இப்போ அப்படியே நயன்தாரா மேம். ஐயோ ரைட்டு. ஸோ ஹாய் நயன் மேம், எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. ஏன்னா எங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணமாக இருக்குது. இந்த ஷோ எப்படி இருக்குது அண்ட் உங்கள் நாள் எப்படி போயிட்டுருக்கு, எவ்வளோ பிஸியாக இருக்கீங்க? ஆக்சுவலி நான் நல்லா இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. இந்த ஷோ நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய ஆர்டிஸ்ட், அப்கமிங் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் அண்ட் ஃபெமிலியர் ஃபேஸஸாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாரையும் ஒர்க் பண்ண வைக்கிறீங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ். என்ன இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்யூ பவி. சோ ஸ்வீட், நைஸ், அற்புதம். இன்னும் முடியல ஷோ. டயலாக் கேட்டிருந்தீங்கன்னா அடிச்சிருப்பேன். இதெல்லாம் தான் டஃப்பாக இருக்கு. ஓகே, இப்போ எனக்காக வந்து பட டைலாக் ஓகேவா? ராஜா ராணிலே வந்து நயன் அவர்களோட ஒரு ஃபேமஸான டைலாக் இப்போ ஓகே நீங்க சொல்லணும். ஹீரோவா? அவன் தான் செத்துட்டால. இது வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல வந்து நீ காதலி வாங்கினது இல்லைல்ல. நீயா ஒன்று புரிஞ்சுட்டு நீயா ஒன்று செய்வ. அன்னைக்கு ஆசையா சொல்ல வர டிவோர்ஸ் வேணுமான்னு கேட்குற. எனக்கு சூர்யா பார்த்தேன்னு சொன்னா விக்கம் இல்லாம உட்காந்து போய் விழுற. எந்த ஊர்லோட சேர்த்து வைப்பாங்க. இது வந்து வேற ஆக்டராவும் வரீங்களே பாத்து எக்ஸ்பிரஷன்லாம். இல்ல அந்த ஃபீல் பண்ணாதானே வரும். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டயலாக் இது. நைஸ். இந்த மாதிரி வேற என்ன டயலாக் உங்களுக்கு ஃபேவரட்? நித்யா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசின இது வந்து காஞ்சனா 2. அந்த ஆஃபர் வந்து எனக்கு கிடச்சதே நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ மேம்க்கு வந்து வாய்ஸ் டெஸ்ட்டில் நான் பேசுகிறேன். என்ன அப்படி பார்க்குற? இந்த நொண்டி எவன் கட்டிப்பான்னு சொன்னல, கூட இருந்தவங்க எல்லாம் சிரிச்சாங்க. அவன்கிட்ட போய் சொல்லு, ஆண்டவன் ஒருத்தர் இருக்காமா, எனக்கும் கல்யாணம் நடக்கும். இதுதான் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் பேசின டயலாக். நைஸ். எப்படிப்பா இந்த வாய்ஸ் எல்லாம் மாத்துறீங்க? வேற ரகம் தான் நீங்க. அது வருது, அதெல்லாம் ஒரு டேலண்ட். அதெல்லாம் ஆஹா நைஸ். அதே மாதிரி ஐஸ்வர்யா அவர்களுக்கு வந்து எப்ப வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிற ஒரு ஆசை வந்துச்சு? எந்த ஏஜ்ல? அப்படி இல்லவே இல்லை. ஆக்சுவலி இது வந்து என்னோட ஆப்ஷன்ல இல்லாத ஒரு ரகம். நான் இன்ட்ரெஸ்டடா இருந்தது வேற ஒரு விஷயத்துல. எந்த விஷயம்? ஆக்டிங் போகணும்னு. அதான் சோத்தை கட்டி முடிச்சுட்டாங்க நம்மள. அவ்வளோ ஸ்ட்ரிக்டா வீட்ல? கொஞ்சம் மற்ற விஷயம் எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுப்பாங்க. பட் சில விஷயம் வேண்டான்னு சொல்லும்போது நம்மளும் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ அதனால ஓகே, அது வந்து அப்படியே விட்டாச்சு. அப்போது ராதாரவி அங்கிள் கிட்ட ஒரு இதில் பேசும்போது அங்கிள் சொன்னாங்க, நடிக்கிறவங்களுக்கு ஏன் பேச தெரியாது அப்படின்னாரு. அப்போ தான் நிஜமாவே எனக்கு டப்பிங்னு ஒரு விஷயம் இருக்குது போல், சரி சும்மா ட்ரை பண்ணுவோமேன்னு அப்படியே ஒரு 2014 காலடி எடுத்து வச்சது. இப்போ வரைக்கும் அப்படியே போயிட்டுருக்கு. அமோகமாக போயிட்டுருக்கா? அப்படி போதா? இல்லை, முன்னாடியெல்லாம் காம்படிஷன் பெருசாக இல்லை. இப்போ வர்றவங்க போகிறவங்க எல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்ட் கார்டு எடுத்துடுறாங்க. ஸோ காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் ஓகே, நம்மளுக்கு எங்கேயும் ஓரமா சைடுல ஒரு பொழப்பு ஓடிட்டு தான் இருக்கு. திஸ் இஸ் தி டீ பார்ட்டி. ஓகே. சோ இப்போ வந்து நீங்க ஒரு டீயா சூஸ் பண்ணுவீங்களா? அந்த டீயை வந்து நீங்க குடிப்பீங்களா இல்ல என்ன பண்ணுவீங்கன்னு இப்ப தெரிய வந்துரும் உங்களுக்கு. ஓகேவா? மசாலா, மாச்சா, சென்ச்சா, பிளாக், ஜிஞ்சர், மின்ட். ஆக்சுவலா ஒரு உண்மையை சொல்றேன், எனக்கு டீ காஃபி ஹேபிட்டே இல்லை. டீயோட டேஸ்டே எனக்கு தெரியாது. லைஃப்ல குடிச்சதே இல்லையா டீய? இன்னைக்கு குடிக்க வச்சிருவோம். தெரிஞ்சிருச்சு. ஓகே, மின்ட் ஹெல்தியா ஆரம்பிக்கலாமா? மின்ட் டீ. டொன்டடாயின். பேட்டரி வந்திருக்கு. ஸோ பேட்டரி பேஸ் பண்ணி நான் கேள்வி கேட்பேன். நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா சூப்பர், கை தட்டுவோம். இல்லைனா நீங்கள் அந்த ஜூஸை வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக குடிக்கணும். தண்டனை அது. சரியா? அருமை. இந்த பேட்டரி பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, ஆஹா இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் ஆயிருக்கணும்ப்பா, நான் இவங்களை பார்த்தாலே ஒரு எனர்ஜி தானா வருது, கண்டிப்பாக இவங்களுக்கும் நான் வந்து வாய்ஸ் கொடுக்கணும்னா எந்த ஹீரோயின்? நித்யா மேனன் மேம். எப்போதுமே வா? எப்பவுமே. ஷீ இஸ் மை லக்கி சாம். ஸோ நீங்கள் நான் எங்கே சுற்றினாலும் அவங்க கிட்ட தான் வந்து நிற்பேன். ஓஹோ. ஷீ இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட்.
நைஸ். அதே மாதிரி நித்யா மேனன் அவர்கள் வந்து உங்களோட வாய்ஸ் கேட்டு என்ன சொன்னாங்க? காஞ்சனா 2லயே மேம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. விச் இஸ் என்ன சொல்றது, ஐ செரிஷ் மை என்டையர் லைஃப்னுல சில மொமெண்ட்ஸ். அதில் வந்து இது ரொம்ப ப்ரெஷியஸான மொமெண்ட். திருச்சிற்றம்பலம் வரைக்கும் அவங்களுக்கு நான் ட்ராக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஷி வாஸ் இன் ஹைதராபாத். ஸோ மேமால வர முடியல, சென்சாருக்கு போய் ஆகணும். ஸோ அப்போ தனுஷ் சார் இருந்தாங்க. அப்போ நான் திருச்சிற்றம்பலம் வந்து அந்த ஃபிலிம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்தேன். வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஹா, நைஸ். சோ நித்யா மேனன் மேம்க்கு நீங்க வொர்க் பண்ணிட்டீங்க. இன்னும் வொர்க் பண்ணாத ஒரு ஆக்டர் அப்படினா எந்த சாய் ஆக்டர்? பல்லவி மேம். சாய் பல்லவி அவர்கள். நைஸ். அவங்க ஆக்சுவலி வந்தது கிட்ட வந்தது. ஆனா மடோனா செபாஸ்டியனுக்கு போனதுனால இது சரி, சூப்பர். இதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அதே மாதிரி பேட்டரி பேஸ் பண்ணி இன்னொரு என்ன கேள்வினா, நீங்க வந்து ரொம்ப சோர்ந்து இருக்கும்போது என்னடா இது வாழ்க்கை வேற மாதிரி பிளான் பண்ணோம், ஆனா அந்த மாதிரி போகவே மாட்டேங்குதேங்கும் போது யாராச்சும் ஒரு நபர் வந்து உங்க லைஃப்ல ஒரு பேட்டரியா இருப்பாங்கல்ல, உங்களுக்கு ஒரு சார்ஜ் ஏத்திட்டே இருப்பாங்கல்ல, யார் அந்த பேட்டரி உங்க லைஃப்ல? வீட்ல இருக்கவங்க தான். யாரு? பேரண்ட்ஸ் தான் ஆஃப் கோர்ஸ். பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? ஓகே. இந்த சிரிப்பை நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறதா நோன்னு எடுத்துக்கிறதா? நோ தானா? பேரண்ட்ஸ் தான் ஒரு பெரிய பேட்டரியா இருக்காங்க. கண்டிப்பா. பேரண்ட்ஸ்க்கு வந்து நீங்க பண்ண ஒர்க்லயே வந்து ரொம்ப பெருமையா அவங்க ஃபீல் பண்ற ஒர்க்னா எந்த ஒர்க்? அவங்க சரி, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அல்லவா. ஸோ நான் எது பண்ணாலுமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஃபிலிம் எடுத்தாலுமே தே லைக் ஓகே நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்வாங்க. ஓ தேங்க்யூடா. அந்த மாதிரி ஒரு ப்ரோ ஃபீல்லே தான் இருக்கும் ஃபேமிலி உள்ள. ஆனா இந்த நடிக்க விடலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கா அவங்க மேல? அப்படிலாம் இல்லை. ஓகே, கண்டிப்பா இல்லை. ஆசை இருக்கு, பட் வருத்தம் இல்லை. வருத்தம் இல்லை. ஓகே, நைஸ். அடுத்ததாக எந்த டீ வேணும்? அது பொம்மை தான் இதாக இருக்கும்ல, ஜிஞ்சர் டீ. அவ்வளோ தெரியும் வந்துடுச்சு உங்களுக்கு. ஜிஞ்சர் டீ உள்ளே அல்வா. அல்வா. ஓகே. நீங்க இப்ப அல்வா சொன்னதே நித்யா மேனன் சொன்ன மாதிரி இருந்தது. சாப்பாடுனாலே கொஞ்சம் அப்படி போகுதோ. ஆமா, ஹல்வா. ஹல்வா. சோ ஹல்வா பேஸ் பண்ணி என்ன கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் ஃபெயில் ஆயிட்டேன். நீங்களே சொல்லிடுங்க. பரவாயில்ல, நீங்க ஏதாச்சும் கெஸ் பண்ணுங்க. ஸ்வீட்டான வாய்ஸா? ஸ்வீட் ரொம்ப எல்கேஜி யூகேஜியா யோசிக்காதீங்க. ஒரு 12th ஸ்டாண்டர்ட் மாதிரி யோசிங்க. 12th-ஆ? அவங்க ஃபேஸ்லயே அவ்வளோ டென்ஷன் பார்த்துட்டு வருது. சொல்லிட்டமா? அல்வா பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, வாழ்க்கையிலேயே நீங்க வாங்கின ஒரு மொக்க அல்வா தருணம் கண்டிப்பா எல்லாரோட லைஃப்லயும் இருக்கும்ல, இவ்ளோ பெரிய ஒரு அல்வா வாங்கினேன்ப்பா, அந்த மாதிரி ஒரு அல்வானா எந்த அல்வா? ஃபிலிம் உள்ளேயா இல்ல ஃபிலிம் வெளியிலயா? ரெண்டுமே வேணும் எனக்கு. ரெண்டுமேவா? ஃபிலிம் உள்ள வந்துட்டு ஒரு பெரிய படங்க, அற்புதமா பேசியாச்சு, நல்லா கிளின்னு கிழிச்சு விட்டு வந்தாச்சு. ஆனா படத்துல வந்து என் வாய்ஸ் இல்ல. என்கிட்ட இன்ஃபார்மும் பண்ணல. லக்கிலி நான் எதுலையுமே போஸ்ட் பண்ணல. ட்ரெய்லர் வரும்போதும் சரி, டீசர் வரும்போதும் சரி, நான் மென்ஷனும் பண்ணல ஸ்டோரியில். அதுக்கப்புறம் நான் டைரக்டர் சாருக்கு மெசேஜ் போடுறேன், ஐயா ஏமாயிந்தி அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை மேடமே வந்து பேசுகிறேன், அது ஃபெஸ்டிவலுக்கு போக போகுது, ஸோ அது வந்து ஓன் வாய்ஸ் தான் இருக்கணும் அப்படின்றனால அவங்க பேசிட்டாங்க. பட் அது வந்து பெரிய ஹல்வா. ஹெவி. அது என்ன படம்னு அப்படியே சொல்லலாம், ஜென்டில் விமன். அந்த படம் இப்போ ஜென்டில் விமன். முன்னாடி நாங்க பேசும்போது படம் பேர் அன்னபூர்ணி. அது வந்து இப்போ 9 மேம்க்கு வந்து அன்னபூர்ணின்னு ரிலீஸ் ஆனதுனால இவங்க ஃபிலிம் வந்து நேம் மாத்தியாச்சு, ஜென்டில் விமன்ட்டு. ஸோ அது போயிடுச்சு. ஓகே. ஆனா அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது உங்களுக்கு? ஒர்க் வைஸ் இஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஜாலியா இருந்தது. ஏன்னா எனக்கு ஸ்டோரியும் தெரியும். ஸோ தியேட்டருக்கு போய் படம் பார்க்க வேண்டிய அவசியம் அந்த 250 ரூபா சேவ் பண்ணிட்டேன். நைஸ். அதே மாதிரியே நிறைய ஆர்டிஸ்ட் ஆக்டர்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய அல்வானா வந்து இந்த பேமெண்ட் வாங்குறதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு போராட்டமா இருக்கும், சில அல்வாக்களும் வாங்கியிருக்கோம் இந்த பேமெண்ட் விஷயங்கள்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கும் இருக்குமா? அவங்களுக்கு தான் நிறைய இருக்கும். அல்வா பக்கெட் பக்கெட்டா வச்சிருக்கேன். நீங்க வேற 4 வருஷம் 5 வருஷம் பெண்டிங்ஸ் பேமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே மூட்டை கட்டி வச்சிருக்கேன். அதுதான் இது ஆக்சுவலா ஃபன்னியா இருக்கும். நான் வந்து யூனியன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி யூனியன் வந்து ஃபெஃப்சிக்கு போய் ப்ரொடியூசர் சைடு வரைக்கும் போயிடுச்சு. ப்ரொடியூசர் கிட்ட நான் பேசுறேன், என்ன யாரோ கான்டாக்ட் பண்ணீங்கன்னா தூக்கில் தொங்கிடுவேன் அப்படின்னு. நிறையோ யார் யாரு ஒன்னால நான் தான் எழுதி வச்சுட்டு தொங்க போறேன்ற அளவுக்கு அப்படியே கடியா இருந்தது. ஆனா பேமெண்ட்ஸ்லாம் பயங்கர தொல்லை தாங்க. அப்படியா? அது வாங்குறதே ஒரு பெரிய போராட்டமா சேலஞ்சிங்கா இருக்கு. நம்ம போய் யூனியன்ல கேட்டாலும் நானும் கேக்குறேன்டா அப்படின்றாங்க. பட் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது எனக்கு ஒன்றும் புரியல. அந்த வாங்கியிருக்கேன் நிறைய அல்வா இருக்கு, இன்னும் பக்கெட் பக்கெட்டா இருக்கு. எவ்வளவு லாக்ஸ் இருக்கும் ஒரு தோராயமா? அதுல சொன்ன இந்த ஐடி கார் அட்டி அட்டின்னு ஐடி ரைட் வர அளவுக்கு லாக்ஸ் இல்ல, கொஞ்சம் இருக்கு. ஆனா லாக்ஸ் தான் இருக்கு. ஆமா,
உங்க மன வருத்தம் புரியுது, சீக்கிரமா நீங்க வாங்கிடுவீங்க. வாங்கிடணும். அண்ட் அதே மாதிரி பர்சனல் லைஃப்ல வந்து மறக்க முடியாத அல்வா? ரொம்ப சின்சியரான ஒரு லவ் ஆக்சுவலி. வாவ். போச்சு, அது பாட்டு நல்லா ஜாலியாக தான் போச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி, எங்கள் அம்மாவை பிடிக்கல, ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்ல, ஆமா. அதில் அது என்ன ரீசன்? மீடியா ஒரு பெரிய காரணமா உங்களுக்கு மீடியா தோணுச்சா? அஃப்கோர்ஸ் எஸ். அதுதான் வந்து வேற என்ன பண்ண முடியும் அவங்களால? நம்மள மேலே எதாவது ப்ளேம் பண்ணணும், அது இப்படியா வச்சுட்டு பண்ணிட்டாங்க, நல்லா செஞ்சு விட்டாங்க. ஆனா அந்த காதல் மோகம் ஜாஸ்தியா இருந்ததுனால மீடியாவை விட்டுறலாம், டப்பிங்கை விட்டுறலாம்லாம் உங்களுக்கு தோணுச்சா? நிறைய படம் விட்டுருக்கேன். விட்டுருக்கீங்க? ஆமா ஆமா. சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம்ல, பெரிய காதலுக்காக. லாடு லபக்கு தான் சொல்ல, அதோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைலாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஒர்க் போயிட்டா அது இருக்காது அப்படின்ட்டு அந்த மாதிரி லூசு மாதிரிலாம் 90s கிட்டே அப்படி 90sனாலே அப்படிதான் கண்டிப்பா. நிச்சயமா. பைத்தியம். இந்த அல்வா வந்து ஒரு காமனான அல்வா தான். ஆமா, ம். இது ஆமா ஆக்சுவலி காமன் தான். ஓகே ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து கிடைச்ச அல்வா. நீங்க கொடுத்த அல்வானா? நான் கொடுத்த அல்வா அப்படி எதுவும் இருக்காது. நான் நல்லவெல்லாம் இல்லை, ஆனால் நான் பெருசாக அப்படிலாம் இருக்க மாட்டேன். எனக்கு நேச்சுரலாகவே வராது. சுந்தர்சி சார், நான் கொஞ்சம் பைத்தியம் அந்த மாதிரி ஆள். நான் எதுவும் ஹைட் பண்ண தெரியாது, திறந்த புத்தகம், அதனால எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அதனால் நான் யாருக்கும் பெருசாக கொடுத்ததில்ல. ஓகே, வாபஸ். நைஸ். இப்போ இந்த மாதிரி அல்வா நீங்க கொடுத்துருக்கீங்களா? ஏதாச்சும் ஒரு படத்தோட டப்பிங்க்கு போயிட்டு உங்களுக்கு வந்து அது சுத்தமா செட் ஆகாம, என்னடா இது, ஐயோ தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல எப்படி அல்வா கொடுத்துருக்கு எஸ்கேப் ஆவீங்க? ஓ, அது அல்வால வருமா? அது கொடுத்துருக்கேனே. அப்போ என்ன மாதிரி காரணம்? ஒரு பெரிய படங்க, பார்ட் 1லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, ஸ்டேட் அவார்ட்லாம் வாங்குச்சு. பார்ட் 2 நம்ம வாய்ஸ் ஓகே ஆயிடுச்சு பர்னி ஸ்டுடியோவில். கதற என்ன கதற விட்டாங்க. அப்புறம் ஹாஃப் டேக்கு அப்புறம் என்னால் முடியல, சாரி சார் நான் வரல சார் அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு டேரக்டர் கிட்ட போய் சொல்லியாச்சு. பட் எங்களை கூப்பிட்றவங்க வந்து டப்பிங் இன்சார்ஜஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன், வேலை பார்க்க முடியாது ஐயா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அல்வா கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. அடுத்ததாக வந்து 4 டீ இருக்கு. மசாலா, பிளாக், மாச்சா, சென்ச்சா. மசாலா. மசாலால ஏதாவது மசாலா கேள்வி இருந்தா? எஸ். லவ். லவ்னா ஏன் ஃபேஸ் இப்படி போகுது? போயிடுச்சு. சொல்லுங்க, ஏன் ஒரு காதல் தான் ஒருத்தவங்க வந்து பண்ணணுமா? இல்லை அப்படிலாம் இல்லை, டைம் வரும்போது. சரி நீங்க சொல்லுங்க, ஐஸ்வர்யாக்கு என்ன மாதிரி தான் மாப்பிள்ளை வேணும்? ஏன்னா காதல் வந்து புட்டுக்குச்சுங்கிறீங்க. அப்ப அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து ஏதாவது ஒரு மாப்பிள்ளை இப்படிதான் வேணும்னு இருக்கா? அதெல்லாம் இல்லை, மனுஷனா இருக்கணும் அவ்வளவுதான், வேற ஒன்றும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஓகே, ஒரு நல்ல ஒரு ஹியூமனிட்டியோட இருக்கணும், வேற எதுவும் பெருசா இல்லை. கம்மியா சம்பளமா ஓகே, அவங்க கிட்ட பேசினா குறை சொல்றது, இங்க நின்னா இது பண்றது, பிடிச்ச ட்ரெஸ் வேர் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், இதெல்லாம் இல்லாம நம்மளுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஜென்யூனா, நான் பைத்தியம்னா நீ அரை பைத்தியமா இரு, போறோம் முழு பைத்தியமா வேணாம் கொஞ்சம் அரை பைத்தியமா இரு, இந்த ஒரு ரேஞ்ச்ல இருந்தா I'll be ஹாப்பி. ஓகே, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி அவரும் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கணுமா? என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்? எங்க வேணாலும் நீ இருப்பா, நீ எங்க வேணாலும் இரு, ஆனா கொஞ்சம் ஹியூமனிட்டியோட இரு, அவ்வளவுதான். ஓகே, பிளாக், மாச்சா, சென்ச்சா எது வேணும்? பிளாக். பிளாக் போயிடலாமா? எஸ். பிளாக் குள்ளே இரேசர். எஸ், இரேசர் வந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அப்படியே சிற்குன்னு வந்து அழிச்சிடலாம்னா எந்த விஷயம்? லைஃப்ல பெருசா ரெக்ரெட்னு எதுவுமே பண்ணதில்லை. பட் இந்த லவ் மேட்ரு வேணா கொஞ்சம் யோசிச்சு பண்ணிருக்கலாம். ரீசன்ட் பிரேக்கப்போ? அது ஆயிடுச்சுங்க, அவங்களுக்கு குழந்தையே இருக்கு. ஓ, அவ்வளோ பழைய பிரேக்கப்? பழக்கட்ட, ஆனா அந்த தாக்கம் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, இன்னும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னத்துக்கு? சேனல்னால நான் வந்து ஒரு பெண்ணா நடந்துக்கணும்னு பாக்குறேன், இதெல்லாம் கிழிச்சு தொங்க விட்டுருப்பேன். நான் ரக்கெடானே, அவ்வளவுதான். ஆஃப் ஸ்கிரீன் வாங்க நல்லா கழுவி ஊத்துவேன் அவனெல்லாம். ஸோ இப்போ வந்து ஆக்டிங்லலாம் வந்து நிறைய ஆக்டர்ஸ் ஆடிஷன்லாம் போவாங்க, அதில் மறக்க முடியாத ஆடிஷன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும், கிடைக்கும்னு நினைப்பாங்க பட் கிடைக்காம போயிருக்கும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய இந்த வாய்ஸ்க்காகலாம் நிறைய ஆடிஷன் போயிட்டு மறக்க முடியாத ஒரு ஆடிஷன்லாம் இருக்கா? எல்லாமே ஒரு பேபி ஸ்டெப்ஸ் தான் எனக்கு. ஸோ எனக்கு எல்லாமே ரொம்ப ப்ரெஷியஸாக தான் நான் ஃபீல் பண்ணுவேன். பட் ஃபஸ்ட்டு படம், செகண்ட் படம், இப்போ ஒரு 400 படங்கள் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் அப்படின்னா, பட் அது எனக்கு ரொம்ப மனசுக்கு அப்படியே உள்ளேயே இருக்கும்ல, அது வந்து அஃப்கோர்ஸ் காஞ்சனா 2 தான் எனக்கு. ஸோ அதை நான் மறக்கவே மாட்டேன், எங்கே போனாலும் எனக்கு வந்து அந்த ஃபிலிம் மட்டும் ரொம்ப நான் எப்பவுமே கேரி பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, எஸ். அந்த மாதிரி ஏதாச்சும் சொதப்பின ஆடிஷன் இருக்கா? கோல்டு டைம்லலாம் போவோம்,
ஃபீவர் ஹெவி ஃபீவராக இருக்கும். அப்போல்லாம் பயங்கர கேவலமாக, ஏன்னா பிளாங்க் ஆகிடும், டயலாக் எதுவுமே எனக்கு மைண்ட்லேயே இருக்காது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும்ல பை ஹார்ட் பண்ணுறது, டயலாக்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி சொதப்பி விட்டு வந்து அதெல்லாம் ஓகே இருக்கு. லக்கிலி அதெல்லாம் ஓகே இருக்கு. சொன்னால் செருப்பால் அடிப்பாங்க. ஷாம் சிங்ராயெல்லாம் அப்படிதான் 103 ஃபீவர் எனக்கு. சரி எதுக்கு வாய்ஸ் டெஸ்ட் இது பண்ணணுன்ட்டு நான் போயிட்டு ஓகே ஆனது. அது சாஹோ ஹைதராபாத்ல போய் ஒர்க் பண்ணேன். அதுவும் 102 ஃபீவர். சாஹோல யார் வாய்ஸ்? ஸ்ரதா கபூர், அவங்களுக்கு நான் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கனாலே எனக்கு பயங்கர போயிட்டு சொதப்பி விட்டு, பட் அது லக்கிலி ஓகே ஆன வாய்ஸஸ். என்ன ஒரு ப்ளஸ்னா, இப்போ ஃபீவராக இருக்குது, இதுவாக இருக்குது, வாய்ஸ் சேஞ்சாக இருக்குது அப்படின்னா அங்கே அதே மாதிரி வாய்ஸ் நான் கொண்டு வந்துடுவேன். அது ஒரு ப்ளஸ் எனக்கு வந்து பை காட்ஸ் கிரேஸ் இருக்கிறதுனால மேனேஜ் பண்ணிடுறது. எஸ், வெரி நைஸ். யா, சூப்பர். அடுத்ததாக மாச்சா இருக்கு, செஞ்சா இருக்கு, எது போலாம்? செஞ்சா டிஃப்ரெண்டா இருக்கு நேமே. போயிடலாமா? தட் செய்யற மாதிரி கேள்வி இருக்கான்னு பார்த்தா, டன்டடாயின் காசு பணம் துட்டு மணி மணி மணி. ஓகே, மணி பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்க வந்து டப்பிங் ஆர்டிஸ்டா வாங்கின ஃபர்ஸ்ட் salary எவ்வளோ? த ஃபர்ஸ்ட் சேலரியா? அப்போ விவரம் தெரியாது, பேமெண்ட் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ போயிட்டு 8 நினைக்கிறேன், 8K நான் வாங்கின. 8,000 ரூபாய் எனக்கு கொடுத்தா. ஓகே, அத்திம்பல் கொடுத்தா, வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த கேரக்டரோட பேமெண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு. இந்த 8,000 வந்து இப்போ எவ்வளோ லேக்ஸா மாறி இருக்கு சொல்லிதான் ஆக வேண்டும். தோராயமா இப்போ பிக் பேனர்ஸுக்கு கொஞ்சம் நல்லா நம்ம சார்ஜ் பண்ணலாம். ரொம்ப நார்மல் அந்த மாதிரி படங்கள்லாம் வரும் இல்லையா, ஸோ ஓடிடி வெப் சீரிஸ் இதுக்கெல்லாம் ஒரு பட்ஜெட் மாதிரி தான். நம்ம பேனர்ஸை பொறுத்து தான் நம்ம பேச முடியும். ஸோ தெரியல. நீங்க இது வரைக்கும் வாங்கினதுலேயே பெஸ்ட் பேமெண்ட் இந்த ஒரு படத்துக்குனா எந்த படம்னு சொல்லுங்க. சாஹோ பிரபாஸ் சார் ஃபிலிம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே பே பண்ணுவாங்க. அதுக்கு தமிழ் பண்ணலையான்னு நான் சொல்ல மாட்டேன், பட் கம்பேர்ட் டு தமிழ் தெலுங்கு நல்லா பே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ சாஹோ தான் ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பர். சாஹோல இருந்து நல்லா போயிட்டு இருக்கு. அது பாட்டு போயிட்டு இருக்கு ஸ்மூத்தா. சூப்பர், நைஸ். அடுத்ததா ஃபைனலா மாச்சா இருக்கு, பாத்துலாமா? மாச்சா 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 உள்ளே வர மாட்டேங்குது. என்ன கேள்வி மோலே? அழுவுறதாக்கும். ஓ என்ன குருவாயூரப்பா. வெங்காயம் வந்ததுனால என்ன கேள்வினா, நீங்க லைஃப்லயே வந்து ரொம்ப எமோஷனலான தருணம்னா எந்த தருணம் அது? பர்சனல்னா எங்கள் வீட்டில் நிறைய குட்டீஸ் இருக்காங்க, அக்கா பசங்க அண்ணா பசங்க அப்படின்ட்டு. அவங்க சிக்காயிட்டா எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன்னா ஆனந்த கண்ணீர் கூட சொல்லலாம். ஓகேவா, ஆனந்த கண்ணீரும் சொல்லலாம். ஆனால் ரொம்ப சேடு அப்படி பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவங்க தான் உலகமே. எனக்கு என் குழந்தைங்க தான் உலகம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதுனாலே ஒப்பாரி வந்து அவங்கள விட அவங்களுக்கு அடிப்பட்டது நான் தான் ஜாஸ்தியாக அழுவேன். ஸோ அது ஒன்று இருக்குது. ஆனந்த கண்ணீர் வந்து பேபி ஸ்டெப்ஸ்லேருந்து அவங்க ஸ்கூல் இப்போ தான் எல்கேஜி யூகேஜி போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க போயிட்டு ஏதாவது ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன அறியாமே நான் அழுதுருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. கண்டிப்பாக அது ஒன்று இருக்குது. பர்சனல் ஐ மீன் ப்ரொஃபஷ்னலில் வந்து படங்களில் இறந்துருவாங்கல்ல, லைக் பேரண்ட்ஸ் இறந்துட்டா அதுக்கு அழுகுற சீன்ஸ் இருக்கும். அது ஓகே, இப்போ துக்கம் தொண்டை அடிக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ அது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அப்பா சீன்ஸ்லாம் இறக்குற சீன்ஸ்லாம் வந்தால் ரொம்பவே கனெக்ட் ஆயிடுவேன். அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு ஒரு 10 minutes நான் பிரேக் வேறு எடுத்துப்பேன். அது ஒரு இருக்கு. ஓகே, ஆனந்த கண்ணீர் மொமெண்ட்னா ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருக்கு. ஒரு மாம்னு ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தேன், ஸ்ரீதேவி மேம். அதில் வந்து அவங்க டாட்டர் நடிச்சிருப்பாங்க. ஒரு ரேப் சீன் இருக்கும், அது நான் தான் பெர்ஃபார்ம் பண்ணேன். எங்களோட சீனியர் வந்து கதிரண்ணா இருக்காங்க, கன்சோல் ரூம்ல இருந்து வந்து என்னை அப்படியே அவர் என்னைய நானே சப்பி, அண்ணா இன்னும் சப்பியாக இருப்பாரா, அப்படியே நான் ஹோல்ட் பண்ணி ஒன்றுமே பேசல. அண்ணா என்ன அந்த ஹக் பண்ண அந்த மொமெண்ட் வந்து ஒரு மாதிரி இப்போ வரைக்கும் எனக்கு அப்படியே நிகழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி என்னை ஹக் பண்ணாரு. ஆமாம், அது வந்து இட்ஸ் ஆனந்த கண்ணீர் மூமெண்ட். ஆஹா, அற்புதம், வெரி நைஸ். எஸ். ஸோ டீ பார்ட்டி வந்து ரொம்ப அற்புதமாக அமோகமாக அம்சமாக முடிஞ்சிச்சு. இல்ல அடுத்த செக்மெண்ட்டுக்கு நீங்க குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், அதுவும் ஒரு சூப்பர் டூப்பர் டப்பிங் ஆர்டிஸ்ட் நீங்க வந்ததுனால ஒரு சின்ன டாஸ்க் உங்களுக்கு. இந்த டாஸ்க் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா சூப்பர் கைத்தட்டல், இல்லைன்னா பாவக்காய் ஜூஸ் தான். அது இருக்கும் ஸ்டாண்டர்டா. சரியா? இப்போ நான் வந்து ஒரு 2-3 ஃபேமஸான டைலாக்லாம் சொல்லுவேன். சரி, அந்த டைலாகை நீங்க வேற மாடுலேஷன்ல சொல்லணும். இது வந்து உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம்னு எனக்கு தெரியும். ஓகே, சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் இல்ல டயலாக் மண்டையில ஏறணுமே. எஸ், அதுதான் இப்போ ஒரு டாஸ்க். ஓகே, ஆனா நான் சொல்ற மாடுலேஷன்ல தான் நீங்க சொல்லணும். ஓகேவா? ஓகே, யூ ரெடி ஃபார் திஸ்? யா. என்ன சொன்ன? உங்க ஏரியாவா?
இந்த ஏரியா அந்த ஏரியா இந்த இடம் அந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடா. ஓ இதுதான் டைலாக், sir, விஜய் sir, சாரோட பழகிப்போ- டைலாக். இது வந்து அவர் வேற லெவலா ஒரு மாதிரி செமையா மாசா சொல்லியிருப்பாரு. இருக்கும். இப்ப வந்து இது எந்த மாடுலேஷன்ல உங்களை சொல்ல வைக்கலாம்? அழுகிற மாதிரி. என்ன சொன்ன? உங்க ஏரியா எங்க ஏரியா அந்த இடம் இந்த இடம் எந்த ஏரியாலையும் எனக்கு பயம் இல்லை. ஏன்னா எல்லா ஏரியாலையும் ஐயா கில்லிடா. இவ்வளவு ஒரு பஞ்சு டைலாக பஞ்சே இல்லாம வந்து பண்ணீங்க பாத்தீங்களா? கீழே எழுதுவாங்க நீ கழுவி கழுவி எழுத போறாங்க. வேற லெவல். ஓகே சூப்பர். அடுத்ததான் என்ன தெரியுமா? அன்பு செல்வன், வெக்கத்தை விட்டு சொல்றேன், ஆக்சுவலா எனக்கு எந்த வெக்கமும் இல்லை, காதலிக்கிறேன் ட்ரூலி மேட்லி டீப்லி. ஸோ இப்போ வந்து காக்க காக்கல ஒரு ஃபேமஸான டைலாக் நான் சொன்ன மாதிரி இது வந்து சம்மர் ரொமான்டிக்கா வந்து ஜோ மேம் வந்து சூர்யாட சொல்லியிருப்பாங்க. ஓகே நீங்க வந்து ரொமான்ஸே இல்லாம ஹஹஹான்னு சிரிச்சுக்கிட்டே இந்த டைலாக சொல்லணும். ஆர் யூ ரெடி? ரெடி. அன்பு செல்வன், ஆக்சுவலி வெக்கத்தை விட்டு சொல்றேன், எனக்கு வெக்கமே இல்லை. நான் உங்களை ட்ரூலி மேட்லி டீப்லி லவ் பண்றேன். எனக்கு உங்க லவ் வேண்டாம். வெரி நைஸ் பா, சோ குட், வெரி நைஸ். இப்போ அடுத்த டைலாக் என்ன தெரியுமா? உனக்கு போலீஸ்காரெல்லாம் பத்தாதுடா, வேற 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 வேட்டைக்காரன் தான்டா வேணும். இது வந்து ஒரு சரியான பஞ்ச். ஓகேவா? இதை வந்து நீங்க செம்ம ரொமான்டிக்கா அப்படியே ஸ்டீமியா சொல்லணும். ஓகே. உனக்கு போலீஸ்காரெல்லாம் பத்தாதுடா, வேற 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 வேட்டைக்காரன் தாண்டா வேணும். இந்த ஒரு டெரர் டைலாக இவ்ளோ ரொமான்டிக்கா நான் கேட்டது செய்ய இல்ல போறாங்க. வெரி குட். இப்போ வந்து ஃபைனலா அதே மாதிரியே நம்ம அஜித் சாரோட ஒரு சூப்பரான டைலாக் இருக்குல்ல, அந்த நெவர் எவர் கிவ் அப் அப்படின்னு கத்துவார்ல, ஓகே இந்த உலகமே உன்னை தோத்துட்டேனாலும் அந்த டைலாக வந்து நீங்க சொல்லணும். ஓகே, 3 வேரியேஷன் நீங்க சொல்லணும். ஐயோ. ஃபர்ஸ்ட் ஹாரர், இன்னொன்னு வந்து ஹஸ்கி, இன்னொன்னு வந்து அழுதுகிட்டே சொல்லணும். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலோ உன் முன்னாடி வந்து சொன்னாலோ நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நீ தோத்து போலடா. நெவர் எவர் கிவ் அப். யாரு சாமி நீங்க? நிஜமாலே ஒரு முழு காஞ்சனாவை பார்த்த மாதிரியே இருக்கு எனக்கு. இது 100 மார்க்ஸ். இதே நெவர் எவர் கிவ் அப் டைலாக ஹஸ்கியா வேணும். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டேன்னு முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும் ஒன்று ஜெயிக்க முடியாது. நெவர் எவர் கிவ் அப். நைஸ். அழுதுகிட்டே. இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையிலையும் நீ தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும் ஒன்று ஜெயிக்க முடியாது. நெவர் எவர் கிவ் அப். வெரி நைஸ், அற்புதம். இப்ப வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், ஒரு சாப்பாடு பிரியையா நீங்க இருக்கிறதுனால இதுவா அதுவா நாங்க கேட்க போறோம். குடு குடு நீங்க பதில் சொல்லணும். சாப்பாடு தான் ஓகேவா? அதுலயும் நீங்க வந்து டிலேயா சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜூஸ் நான் குடிக்க வச்சிருவேன். ஓகே ஓகே. ஆப்ஷன்ஸ் மாதிரி. ஆப்ஷன்ஸ் ஆமா ஓகேவா? ஆனா நீங்க ஃபாஸ்டா பதில் சொல்லணும். சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பிரியாணியா ஃப்ரைட் ரைஸா? பிரியாணி. பிரியாணி. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? ஆப்ஷன் சி, எக் பிரியாணி. எக் பிரியாணியா? ஏன்னா அதுல ரைஸ் நிறைய வரும், பீஸ் போட்டு சோறு கம்மியா கொடுத்துருவாங்க எனக்கு. நானும் எக் பிரியாணி தான். எஸ். இட்லிக்கு மீன் குழம்பா கறி குழம்பா? மீன் குழம்பு. இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா இல்ல ஆட்டுக்கால் பாயா? தேங்காய் பால். ஆட்டுக்கால் இல்லையா? ஓகே. தயிர் சாதமா தக்காளி சாதமா? தயிர். பீட்சாவா பர்கரா? பர்கர். பூரியா பொங்கலா? பூரி. குடுகுடுன்னு வருதேப்பா பதில். நூடுல்ஸா இல்ல ஃப்ரைட் ரைஸா? நூடுல்ஸ். சிக்கன் 65யா பிரெட் ஆம்லெட்டா? பிரெட் ஆம்லெட். 65 வேணாமா? மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? முட்டை போண்டா. நண்டு ரசமா தக்காளி ரசமா? நண்டு. நண்டு. மசாலா வடையா மெது வடையா? மசாலா வடை. ஆரஞ்சு ஜூஸா ஆப்பிள் ஜூஸா? ஆரஞ்சு. ஃபைனலா இட்லியா தோசையா? தோசை. தோசை. தோசை பிரியையா? தோசை சைக்கோ.
சைக்கோ, வெரி நைஸ் நேம், தோசை சைக்கோ. அற்புதம். இந்த ஒரு சாப்பாடு செக்மெண்ட்டும் வந்து அற்புதமாக முடிஞ்சிச்சு. நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். லவ்லி. ஸோ இந்த செக்மெண்ட் பேர் வந்து எக்ஸ்பிரஸோ. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து எப்படி ஃபாஸ்டா போகுமோ அது மாதிரி நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்க ஃபாஸ்டா பதில் சொல்லணும். பதில் சொல்லுனா வந்து இந்த பாவக்காய் ஜூஸை குடிக்கணும். நான் ஒரு முட்டாள். என் வழி ஊரா விட்டு வலி. ஊரா விட்டு வழியா தான் போடும். கரெக்டா? எஸ். ஐ லவ் எவனுமே இல்ல. ஐ ஹேட் எல்லாரையும். வேறேவா. என் வாழ்க்கையில் சினிமா. காதல். நான் அடிக்கடி தூங்கிடுவேன் சாப்பிட்டு. என் வாழ்க்கை ஒளிவட்டம். ஒளிவட்டமானதா? சூப்பர். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை. எனக்கு கோபம் வந்தா சாப்பிடுவேன். நான் ஜாலியா இருந்தா சாப்பிடுவேன். அற்புதம். என் காதல் உண்மையானது, புனிதமானது. ஓகே. நான் கேட்டது நிறைய கேட்டேன். எனக்கு கிடைத்தது அல்வா. அல்வா. ஓகே. நான் அடிக்கடி சொல்ற பொய். பொய்யா? உடம்பு சரியில்லை. பொய் தானா அது? டப்பிங்ல. ஓகே, முடிஞ்சிடுச்சு இந்த செக்மெண்ட். நோ பாவக்காடா. தப்பிச்சிட்டீங்கடா. டேய் அக்காடா நீ. டேய் வேற லெவல். ஸோ அற்புதமா வந்து இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்கல்ல. நம்ம ஷோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. பின்னாடி பார்த்தா தெரியும் வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வந்து ரொம்ப அருமையா வந்து வார்த்தைகள்லாம் எழுதி சைன் போட்டு கொடுப்பாங்க. நாங்களும் ஞாபகார்த்தமா அங்க வைப்போம். ஒரு அழகான ஹீரோயின் டப்பிங் ஆர்டிஸ்ட் நீங்க வந்திருக்கீங்க. உங்கள்ட்ட இருந்து சைன் வாங்கலனா எப்படி? சைன் பண்ணிடலாமா? பண்ணிடுவோம். டடா, இந்த கப் தான் உங்களோட சைன்காக காத்துட்டு இருக்கு. சோ கியூட். Thank you. Happy to meet you guys. Lovely show, Pavi and team. ஆஹா, ரொம்ப அழகா எழுதிருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன போயிட்டு இருக்கு? நிறைய இருக்குங்க. ஒரு 45 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்கு. இப்போ இந்த மந்த் மே மந்த் வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் சந்தானம் சார் அது ரிலீஸ் ஆக இருக்கு. யாஷிகா மேம்க்கு பண்ணியிருக்கேன். அண்ட் கும்கி 2 ரொம்ப வருஷம் வெயிட்டிங். நானே வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ அது ரிலீஸ். அப்புறம் சிவா சாரோட கோல்மால் ரிட்டர்ன்ஸ், அந்த மாதிரி லிஸ்ட்டு பார்த்ததே உண்டே நிறைய இருக்கு. அதுல டக்கு ஞாபகம் வந்தது இவங்க எல்லாரும் தான். நைஸ். இதெல்லாம் பேக் டு பேக் காத்துட்டு. ஆமாமா, பேக் டு பேக் வர வேண்டியது. சூப்பர். அதே மாதிரி சிங்கராவும் லான்ச் ஆக போறீங்க. தெரியலையே. லைக் கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பட் ப்ரொஃபஷனலுக்கு வந்து தகுதியானவளான்னு எனக்கு தெரியல. நான் கம்மாக்கரை சிங்கர். என்ன சிங்கர்? கம்மாக்கரை. ஓ, கம்மாக்கரை. பாத்ரூம் தான் இவ்ளோ அழகா நீங்க சொன்னீங்களா? ஓ, யூ see I am from America, I don't know. இல்ல, நான் எப்பவுமே என்ன சுத்தி இருக்கிறதுக்குலாம் பேர் வச்சிருப்பேன். சோ இப்போ என் கார் பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் குட்டா. அந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் பாக்குறதுக்கு அது மாதிரி அதை நான் கம்மாக்கரை குட்டின்னு கூப்பிடுவேன். பாத்ரூம். ஐயோ, நான் என்னோட நிறைய சீக்ரெட்ஸ் அங்கதான் ப்ராக்டிஸ் பண்றது, பேசுறது. ஒரு புக் ஷெல்ஃப் வச்சு இது பண்ணியிருக்கேன். பாத்ரூம் டோரே கேட்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி அது நான் அதனால அந்த அங்கிருந்து வந்தவளா. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் போற அளவுக்கு தகுதியான்னு எனக்கு தெரியல. பட் நாங்க எதிர்பார்க்கிறோம் உங்களோட சாங்ஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல. தேங்க்யூ. யா. ஸோ ரொம்ப அழகா பப்ளியா சர்ப்பியா கல கல கலன்னு நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. நிச்சயமா உங்களுக்கும் இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். பாவி, ஆக்சுவலி நீங்க ரொம்ப என்கேஜ்டா இதை எடுத்துட்டு போனீங்க. இல்லைன்னா நான் அவுட் ஆயிருப்பேன். கொஞ்சம் பீதியில தான் வந்தேன். பட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.